கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கருப்பொருள் தீம் என்னவென்று சொன்னால், மனம் திருப்புதலின் கதவு. ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதல் என்று சொன்னால் ரிப்பன்டன்ஸ். இந்த மனம் திரும்புதல் நமக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள உணர்வு வரணும். அந்த உணர்வின் நிமித்தமாக நம்முடைய இருதயமாகிய கதவு என்ன செய்யணும்? திறக்கப்படணும். அப்பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் என்ன ஏற்படும்? ஒரு பெரிய மாறுதல் உண்டாகும். ஆண்டவர் இந்த நம்ம போன வாரம் வெள்ளிக்கிழமை ஆராதனையில், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பாஸ்டர் செய்தி கொடுக்கும்போது சொன்னாங்க, இயேசு செய்த பிரசங்கமே என்னதுதான்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. உங்களுக்கு உடைய வியாதி போகும், உங்களை ஐஸ்வர்யத்தில் நான் மேன்மைப்படுத்துவேன், உன் குடும்பத்தை ஆசீர்ப்பேன். அந்த பிரசங்கம்லாம் இயேசு முதல்ல பண்ணலை. என்ன பண்ணியிருக்காரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அதே போல் யோவான் ஸ்நானகன் அவர் இயேசுவுக்கு முன்பாக பிரசங்கம் பண்ணும்போதும் மத்தேயு 3வது அதிகாரத்திலே என்ன வாசிக்கிறோம்? மனம் திரும்புங்கள். மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறபடினால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதலுக்குரிய உணர்வு, அந்த உணர்வு நமக்குள்ள வரும்போது அந்த உணர்வின் நிமித்தமாக நம்ம ஆவியில் ஒரு மாற்றம், நம்ம சிந்தையில் ஒரு மாற்றம், நம்ம மனசில் ஒரு மாற்றம், நம்ம செய்கையில் சித்தத்தில் மாற்றம் வரும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். அதனால் இந்த நாளில் பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனமும் 9லிருந்து 11 வசனங்களை வாசிக்கலாம். சிஸ்டர் கிரேஸ் வாசிக்கலையா? சரி, வாசிக்கலாம். 9வது வசனத்தை சேர்த்தே போடுங்க. 2 கொரிந்தியர் 7:9 எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாம். இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமும் மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும், குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யும்போது 9வது வசனத்தை வாசிக்கிறது போல மனம் திரும்புதலை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய ஒரு துக்கம், ஐயோ ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறாரே, நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே என்று சொல்லிய ஒரு உணர்வு நமக்குள்ள என்னத்தை உண்டாக்கும்? துக்கத்தை உண்டாக்கும். ஐயோ ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்கிறேனே என்ற ஒரு துக்கம் வரும். 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, தேவனுக்கேற்ற துக்கம் மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் எதுக்கு இடம்? மனம் திரும்புதலை உண்டாக்கும். ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாகி, நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையின் நிலையை குறித்து நம்மோடு கூட உணர்த்தும் போது, ஐயோ நான் ஒரு பாவி, கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேனே, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறேனே என்ற துக்கம் நம்முடைய வாழ்க்கையில் எதை உண்டாக்கும்? மனம் திரும்புதலாக உண்டாக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தும் போது நமக்கு உண்டாகிற துக்கம் என்னத்தை உண்டாக்குமா? மனம் திரும்புதல், ஒரு மாறுதல், மனம் திரும்புதல்.
மனசில் ஒரு மாறுதலை உண்டாக்குகிறது. ஆனால் லௌகீக துக்கமோ எதை தான் உண்டாக்குமா? மரணத்தை உண்டாக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்கிறேன், இவ்வளோ கடன் வந்துட்டு, என் புருஷன் என்னை சரியாக நடத்தலை, எனக்கு இருக்க வியாதிக்கு எங்கே தான் போனாலும் ஒரு தீர்வு கிடைக்கல. இதெல்லாம் என்னது? லௌகீக துக்கம். இந்த உலகத்தில் வாழ்கிறத விட நான் சாகிறதுனாலாம் அப்படின்றது லௌகீக துக்கம். நமக்கு என்னத்தை உண்டாக்கும்? மரணத்தை உண்டாக்கும். ஆனால் ஆவிக்குரிய துக்கமும் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியான உணர்த்தும் போது நமக்கு உண்டாகிற துக்கம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல அது என்னதை உண்டாக்கும்? ஜாக்கிரதையை உண்டாக்கும். நான் என்ன செய்ய மாட்டேன்? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த மாட்டேன், இப்படி நான் கூக்கரிட மாட்டேன், இப்படி நான் கோபப்பட மாட்டேன், இப்படியாக வார்த்தைகளை நான் பேச மாட்டேன். இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள என்னத்தை உண்டாக்கும்? ஜாக்கிரதையை உண்டாக்கும், நியாயம் சொல்லுதலை உண்டாக்கும், வெறுப்பை உண்டாக்கும். நான் இப்போ இப்படி செய்ய மாட்டேன், கோபப்பட மாட்டேன், இப்படி யோசிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு வெறுப்பை உண்டாக்கும். பயத்தை, ஐயோ ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்தால் ஆண்டவர் என்னை எப்படி நியாயம் தீர்ப்பாரோன்ற பயம் உண்டாகும். ஆவல், பக்தி, வைராக்கியம், கண்டிப்பையும் உண்டாக்கும். ஆகையால் அந்த உணர்த்துதல் நமக்குள்ள ஒரு மாறுதலை, மனம் திருந்துதல், ரிப்பன்டன்ஸ் என்று சொன்னால் மனசில் செய்து கொண்டிருக்கிற காரியத்தில் ஆவியானவர் நம்மை உணர்த்தும் போது நமக்குள்ள என்னது? ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 38வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். என் அக்கிரமத்தை அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். சங்கீதக்காரன் சொல்றாரு, தான் செய்த அக்கிரமத்தை குறித்து அவர் என்ன செய்கிறாராம்? மனம் திரும்புதல் நமக்கு ஏற்படுவதற்கு முதலாவதாக ஆவியானவர் பாவத்தை குறித்து நமக்கு உணர்த்தும் போது நம்ம என்ன செய்கிறோம்? அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே உமக்கு விரோதமாக. 51வது சங்கீதம், அந்த தாவீது ராஜா பத்சேபால் இடத்தில் தப்பிதமான காரியங்களை செய்த போது ஆண்டவர் அவருக்கு ஒரு உணர்வு இல்லாமல் தான் இருந்தார். ஆனால் அந்த தீர்க்கதரிசி வந்து சொன்ன பிறகு அவர் என்ன செய்தார்? உணர்த்தப்பட்டு ஆண்டவர் சமூகத்தண்டையில் என்ன செய்கிறார்? தன் பாவத்தை அறிக்கையிடுகிறார். அறிக்கையிட்டு அந்த பாவத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். எப்படி நமக்குள்ள மனம் திரும்புதல் உண்டாகும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியான பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். அந்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யும் போது, நம்ம செய்த காரியங்கள் பாவம் என்று உணர்த்தப்படும் போது நம்ம என்ன செய்கிறோம்? அந்த பாவத்தின் நிமித்தம், செய்த பாவத்தின் நிமித்தம் நமக்குள்ளே என்ன செய்கிறோம்? விசாரப்படுகிறேன் என்று சொன்னால் துக்கப்படுகிறேன். இப்படி நடந்துட்டேனே என்று சொல்லும்போது மனுஷர்களை மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியானவரையும் நம்ம சேர்த்து என்ன செய்கிறோம்? துக்கப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் உணர்வு வரும்போது நம்ம என்ன செய்யணும்? அந்த பாவத்தை ஆண்டவர் சமூகத்தை அறிக்கையிடணும். ஆண்டவர் அதை தான் சொல்லியிருக்கிறார். நீங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய ஒரு பெருந்தன்மை என்னவென்று சொன்னால், நம்ம பாவத்தை அறிக்கையிடும்போது ஒவ்வொருத்தரையும் போய் இந்த பாவம் செய்தான்னு சொல்லவே மாட்டார். நான் எப்பவுமே வேதத்தை வாசிக்கும்போது, அப்போஸ்தலர் அப்படியெல்லாம் வாசிக்கும்போது, இந்த சவுல் எத்தனை பேரை கொலை செய்தான்னு சொல்லி பைபிளில் போடலை. ஆனால் ஒரு சிலர் அவன் என்ன செஞ்சுருக்கான்? அந்த யூத மதத்தில் உள்ள வைராக்கியத்தை நிமித்தமாக கொலை செய்திருக்கான். சிலர் சிறையில் போட்டிருக்கான். பயங்கரமான காரியங்கள் எல்லாம் செய்திருக்கான். ஆனால் ஆண்டவர் அந்த லிஸ்டெல்லாம் வைக்கல பாருங்கள். எப்போ ஆண்டவர் அந்த சவுலுக்கு தன்னை வெளிப்படுத்தின போது, இருளுக்குள்ளாக இருந்த அவனுக்கு ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்போது, நம்ம ஆண்டவர் சமூகத்தண்டையில் அவர் மன்னிப்பு கேட்டிருப்பார். அந்த மன்னிக்கிறதுக்காக போகும்போது தான் ஆண்டவர் யாரை அனுப்பினார்? அனனியாவை அனுப்பி அவருக்கு இருந்த குருட்டு தன்மையை மாற்றி
அவர் அனனியா மூலமாக தான் ஞானஸ்நானம் பெறுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போல தான் நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் நம்ம செய்த பாவங்களே ஆண்டவர் சமூகத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பினால் நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் எங்கே போடுறாராம்? முதுகுக்கு பின்னாலும் போடுறாராம். நம்ம ஆண்டவர் திரும்பி பார்க்கறது இல்லை. நம்ம அநேக சமயங்களில் ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான், ஆவியானவரை துக்கப்படுத்தாதுங்க. கிறிஸ்து மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? மன்னியுங்கள். தயவாயும் மன உருக்கமாய் இருந்து மன்னியுங்கள். குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னா இந்த சுபாவம் வரணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும்? தயவாக இருக்கணும். அவங்க செய்த பாவங்கள், ஒருவேளை நம்ம தப்பிதமாக நடத்தியிருக்கலாம், மாமியார் தப்பிதமாக நடத்தியிருக்கலாம், மருமகள் நடத்தி இருந்திருக்கலாம். ஆனால் இது எல்லாவற்றின் நடுவிலும் எப்படியும் மன உருக்கமாக இருந்து தயவாக இருந்து மற்றவர்கள் செய்த பாவத்தை நம்ம மன்னித்தா, தப்பிதங்களை மன்னித்தா கர்த்தர் நம்முடைய தப்பிதங்களையும் மன்னிப்பார். நம்ம அறிக்கையிட்டா அவைகளை எங்கே போட்டுருவார்? முதுகுக்கு பின்னாக போடுகிறேன், அதை நான் நினைப்பது இல்லை என்று சொல்லியிருக்கிறான். நமக்குள்ளேயும் அந்த கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ளே வரணும். குடும்பத்தில் இன்றைக்கோ நடந்த காரியத்தை அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அதை சொல்லி காண்பிப்பாங்க. இப்படி செஞ்சீங்கல்ல, இப்படி நடந்தீங்கல்ல. ஆனால் இயேசுவினுடைய சுபாவம் அது கிடையாது. ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் வரணும். அப்போ அறிக்கை செய்யும்போது ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 1:9 வாசிக்கும்போது இந்த தெசலோனிக்கேய சபை எதை பின்பற்றுகிறது என்று சொன்னால், வாசிங்க. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உம்மிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னது என்பதையும் ஜீவனுள்ள தேவனுக்கு மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினது. ஹல்லேலூயா. நம்ம இடத்துல கூட அநேகர், நம்ம சபைக்குள்ள இருக்கிற அநேகர் எதை விட்டு மனம் திரும்பி இருக்கிறாங்க? விக்கிரகங்களை விட்டு. அதனால தான் நம்ம இந்த நாட்களில் இந்த ஆடி மாதத்தில் அதிகமாக ஜெபம் பண்ணணும். எத்தனையோ பேர் குருடராக இருக்கிறாங்க. அதாவது எப்படி அவங்க இந்த காரியங்களெல்லாம் உருவாக்குகிறார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும் அவர்கள் யுக்தியின்படி அப்படின்னு போட்டுருக்கு. அவங்க என்ன அவங்க அறிந்து கொண்டாங்களோ அதன்படி ஒரு உருவத்தை செய்து அதுதான் தெய்வம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க? குருடர்கள். அந்த குருட்டு தன்மை நீங்குவதற்காக நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இந்த நாட்களில் ஜெபம் பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்களோ, எந்த கடைக்கு போகும்போதும் சரி, உங்களுடைய எந்த இடங்களுக்கு போகும்போதும் சரி, நான்லாம் எனக்கு அதுதான் ஒரு பழக்கம். அங்கே இந்த சாரி கடையில் போய் என்ன இருக்குது, எப்படி அந்த இது சுடிதார்லாம் தொங்குது, அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எது இன்ட்ரெஸ்ட்டு? எப்படி ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றாதபடி என்னென்ன காரியம்லாம் நம்ம பட்டணத்துக்குள்ளே இருக்குதோ. போய் தஞ்சாவூரில் இந்த போன மாதம் முதல் வாரத்தில் இறங்குற சமயம் அந்த ஏர்போர்ட்டுக்கிட்டே பெரிய விக்கிரக ஆராதனை கோயில் நிறையா. இவைகளை பார்க்கும்போதெல்லாம் நம்ம இருதயம் என்ன செய்யணும்? பாரப்படணும். எதுக்காக பாரப்படணும்? நம்ம தேசத்தில் உள்ள மக்கள் குருடராக இருக்காங்களே. ஆண்டவரே, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று கூப்பிடக்கூடிய சத்தம் நம்முடைய தேசத்தில், நம்ம பட்டணத்தில், நம்ம தமிழ்நாட்டில் வரணும். நல்லா ஜெபம் பண்ணுங்க. எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் கடந்த வாரத்தில் திருச்சிக்கு போயிருக்கும் போது, அங்கே திருச்சியில் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் திருச்சிக்கு வந்திருக்கார், அரியலூருக்கு வந்து, அப்புறம் தூத்துக்குடிக்கு பெரிய கூட்டத்தை ஜனங்களை சேர்த்துருக்குறான். யோசிச்சு பாருங்க. மெதுவாக எல்லா இடங்களையும் தங்களுக்கென்று ஆக்கிரமித்து கொள்ள வேண்டும் என்றிருக்கிற எல்லா திட்டமும். அதனால தான் நான் ஜோமனது போல் அதெல்லாம் ஜெப பாயிண்டாக வச்சுக்கோங்க. ஆமானி திட்டம் நிர்மலமாகணும், அகித்தோப்பேலின் ஆலோசனை அபத்தமாகணும், செசரா வைத்திருக்கிற திட்டம், அவன் தலைக்குள்ளே தான் திட்டம்லாம் இருந்துச்சு. இந்த யாகேல் யார் கூடாரத்தில் வாசம் பண்ணணும், அதான்
ஆனால் அந்த யாகேலுடைய வீட்டுக்குள்ளே அடைக்கலமாய் வந்த அந்த சிசராவின் தலையை உடைச்சிட்டான். தலைக்குள்ளே தான் என்ன இருக்குது? மூளைக்குள்ளே தான் திட்டங்கள் இருக்குது. அவன் வச்சிருந்த திட்டத்துக்குரிய காரியம் வந்து 700 இருப்பு ரதம். ஆனால் ஜபம் பண்ணும்போது நம்ம எல்லாம் தபோராளாக மாறணும், பாராக்கா மாறணும். ஜபம் பண்ணால் தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் சகதிக்குள்ளே அகப்பட்டுரும். ஓட முடியாது. ரதங்கள்லாம் என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? அதனால தான் சொல்கிறேன், நம்ம சபையில் உள்ள எல்லா சகோதரிகளும் தபோராளை போல மாறணும், சகோதரர்களும் பாராக்க போல மாறணும், எஸ்தர் ராஜாத்தியை போல ஆண்டவர் சமூகத்தை நிற்கணும். அதே போல் மொர்தெகாயை போல செயல்படுகிறவங்களாம் மாறினா இந்த தேசத்தில் தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும்? சின்ன பின்னமாய் மாறும். அதுக்கு தான் குளோபல் டவர் கட்டியிருக்கோம். உங்களுக்காகவே அழுது ஜெபம் பண்ணாதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அதெல்லாம் பின்னால் ஓடி வரும். விசுவாசிக்கிறீங்களா? நாங்கள் அதை தான் பார்த்துருக்கோம். என்ன காரியத்துக்கும் எந்த பாரம் வந்தாலும் 2 பேரும் பாஸ்டர் நானும் உட்காந்து நைட்டில் ப்ரேயர் பண்ணுவோம். அதுதான் எங்கள் ஜபத்தின் எங்களுடைய குடும்ப ஜபமே அதுதான். எங்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம், பேர பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். யாருக்காக? விசுவாசிகளுக்காக, தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்காக, என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ அதுக்காக ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணும்போது எத்தனையோ காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்துருக்கிறார். இன்னும் ஆண்டவர் பதில் கொடுப்பார். நீங்களும் எப்படி ஜெபம் பண்ணணும்? தனியாக ஜெபம் பண்ணுங்க, குளோபல் டவரில் வந்து ஜெபம் பண்ணுங்க, குழுவாக ஃபோன் மூலமாக ஜெபம் பண்ணுங்க, நைட் ப்ரேயரில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. எப்படியாவது ஒரு மணி நேரமாவது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்களேன். நம்ம தேசத்தில் நிச்சயமாக ஒரு மாறுதல் வரும். ஹல்லேலூயா! கர்த்தர் அதை செய்வார். இந்த தெசலோனிக்கா தேசத்தில் உள்ள தெசலோனிக்கா சபையில் உள்ள மக்கள் எப்படிப்பட்ட மனந்திரும்புதலை பெற்றுக்கொண்டார்கள் என்று போட்டிருக்கு. ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அவர்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்தில் மனம் திரும்பினார். நம்ம தேசத்துலையும் இதுதான் நடக்கணும். அதில் விட்ட காரியத்தை லாஃப்டில் வச்சிடாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், நான் நிறைய சமயங்களை சொல்லியிருக்கிறேன், சாட்சிகளை கேள்விப்பட்டிருக்கிறேன். அவைகள் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. அதை என்ன செய்யணும்? ஆண்டவர் அருவருக்கிற காரியத்தை என்ன செய்யணும்? வெளியே போட்டுறணும். கர்த்தர் அப்போ தான் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்களுடைய 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் 20வது வசனத்தையும் பார்க்கும்போது, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, நல்ல கவனிங்க, எப்படிப்பட்ட மனம் திரும்புதல் என்று சொன்னால், இருளை விட்டு ஒளியின் இடத்துக்கு. நம்மளாம் ஒரு நாள் இருளுக்குள்ளே இருந்தோம், எங்கே தான் போகிறோன்னு தெரியாதபடி குருடராக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி மாற்றியிருக்கிறார், எப்படிப்பட்ட மனம் திரும்புதலை கொடுத்திருக்கிறார்னா, இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை, சாத்தான் சொல்கிற காரியம் எல்லாம் செஞ்சுட்டு, அவனை அடினா அடிப்போம், சண்டை போடுன்னா சண்டை போடுவோம், மாமிசமும் மனசும் விரும்புகிற காரியத்தை எல்லாம் செய்துக்கிட்டே இருந்தோம். அந்த சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு எப்படி வந்திருக்கிறோம்? தேவனிடத்துக்கு திருப்பும்படிக்கும் நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களுக்கு அனுப்பிறேன். பரிசுத்த பவுலோடு ஆண்டவர் பேசுகிறார். 20வது வசனத்தை பாருங்க. 20வது வசனம், முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியரிடத்தில் நான் போய் என்ன பிரசங்கம் பண்ணாராம்? அவர்கள் தேவனிடத்துக்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். என்ன பிரசங்கம் பண்ணார்? ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார். இப்போல்லாம் நம்ம எல்லாரும் எண்ணம் வச்சு ஜெபம் பண்ண போகிறோம். சுகமாக்குவார். சரியா? இந்த வாரத்தில் ஒரு 3 பேர் புதன்கிழமை காலையில் வந்தாங்க. ஒரு பிள்ளை இந்த இதில் எங்கள் ஐநாவரம் பக்கத்தில் இருந்து ஒரு பிள்ளையை முதல்ல கூட்டிகிட்டு வந்திருந்தான். வயிறெல்லாம் உப்பி பயங்கர பிரச்சனையோடு இருந்தான். அந்த நாளில் புதன்கிழமை முதல்ல வந்தால், புதன்கிழமை நான் ஜெபம் பண்ணி வீட்டுக்கு வந்தால் ஜெபம் பண்ணி அனுப்பினேன். அப்புறம் வெள்ளிக்கிழமை ஆராதனையில் எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ண பாருங்க, கடைசி வாரம், அதுக்கும் வந்திருந்தான்.
அன்னைக்கு எண்ணெய் வச்சு ஜெபம் பண்ணும்போது அந்த பிள்ளைக்குரிய அந்த ப்ளோட்டிங் எல்லாம் வயிறில் ஊற்ற வரைஞ்சி பாருங்க, அதெல்லாம் போயிட்டான். அதே போல் எல்லா பிரச்சனையும் மாறிட்டான். திரும்பவும் இந்த புதன்கிழமை வந்தான், நேற்று வந்தான் வீட்டுக்கு. வந்தா அவன் முகத்தை பார்த்தாலே அவ்வளவு மாறிட்டு, இருள் அடைஞ்சிருந்த பிசாசினால் தாக்கப்பட்டு இருந்தாலும் என்னதான் எனக்கு தெரியல, இருள் அடைந்த அவன் முகம் நல்லா வெளிச்சமாக இருந்துச்சு. அவன் என்ன செய்தா தெரியுமா? எனக்கு சுகம் கிடைச்சோடனே என் ஹஸ்பண்டும் வர்றேன்னு சொல்கிறாரு, சர்ச்சுக்கு வர்றேன்னு சொல்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு சகோதரி அவங்களுக்கு இந்த இதில் கழுத்தில் இவ்வளோ பெரிய கட்டி, அது என்ன கட்டின்னு எனக்கு தெரியலை, ஆனால் அவ்வளோ பெரிய கட்டி. அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து இவங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவங்க 2 எண்ணெய் பாட்டில் கையில் கொண்டுட்டு வந்திருக்காங்க. எனக்காகவும் ஜெபம் பண்ணித்தாங்க, எங்கள் ஹஸ்பண்டுக்காகவும் ஜெபம் பண்ணித்தாங்க, ஒரு ஸ்ரீலங்கன் சிஸ்டர். அப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் இன்றைக்கும் குணமாக்குகிறவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம சொல்ல வேண்டியது என்னது? நீங்கள் தேவனிடத்துக்கு மனம் திரும்பி குணப்படுங்க. முதல்ல என்ன செய்ய? மனம் திரும்புங்க. எதெல்லாம் விடணுமோ அதை விட்டு மனம் திரும்பி என்ன செய்யணுமா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அறிவித்தேன். நம்ம சொல்லணும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற செய்தி, ஏற்ற கிரியைகளை நம்ம செய்கிறவர்களாக காணப்படணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 37, 38வது வசனத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 37, 38வது வசனத்தில் அவர்கள் கேட்ட பொழுது, இது எப்போ? 2வது அதிகாரம் இந்த ஆதி திருச்சபையில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுறான். அப்போ பிரசங்கம் பண்ணுற சமயத்தில் ஜனங்கள் இருதயத்தில் என்ன செய்கிறாங்க? குத்தப்படுறாங்க. குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து அவங்கெல்லாம் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு அவர்களை நோக்கி என்ன செய்கிறாரு? நீங்கள் என்ன செய்யணும்னா வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், மனம் திரும்புங்க. இவ்வளோ நாள் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுட்டு, பாவத்தை விட்டுட்டு, பலவிதமான ஆராதனைகளை விட்டுட்டு இயேசுவினிடத்தில் திரும்புங்க. மனம் திரும்புங்க. மனசு மாறணும். மனசு மாறும்போது நம்ம இருதயம் மாறும், நம்முடைய கிரியை மாறும், நம்ம செய்கிற வேலைகளில் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன காணப்படும்? மனம் திரும்புதல் காணப்படும். அந்த மனம் திரும்புறது மாத்திரம் அல்ல, நீங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் எதற்காக ஞானசானம் எதுக்கு எடுக்கணும்? கிறிஸ்தவங்களாக மாறுறதுக்கு ஞானசானம் எடுக்க வேண்டாம். எதற்காக ஞானசானம் எடுக்கணுன்ட்டு இதில் போட்டிருக்கு. நீங்கள் சொல்ல பாருங்கள், ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று என்ன செய்யுங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானசானம் பெற்றுக்கொள்ளுங்கள். பேதுரு பிரசங்கம் பண்ணுறாங்க. எல்லாரும் வந்து கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்குது. 120 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டபடினால எல்லாரும் ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி கொண்டிருந்ததுனால அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க? இருதயத்தில் குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் பாவ மன்னிப்புக்கென்று என்ன செய்யுங்க? மனம் திரும்புங்க. 2வது, பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் என்ன செய்யுங்க? ஞான ஸ்நானம் எடுங்க. 3வது, அப்பொழுது இவருக்குள்ள ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் ஊற்றப்படுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனம் திரும்பும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற காரியம் என்னவென்றால், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறது போல, நம்ம யாராக மாறுகிறோம்? கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறான்? எல்லாரும் சொல்லுங்க, புது சிருஷ்டி. புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. பாஸ்டர் சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாஸ்டருடைய அவங்க ரட்சிக்கப்பட்ட சமயத்தில் நடந்தது. அவங்களுடைய காலேஜில் படித்து கொண்டிருக்கும் போது தான் ரட்சிக்கப்பட்டாங்க. அங்கே உள்ள லெக்சரர்லாம் கூப்பிட்டு கேட்டாங்களாம், என்னப்பா நடந்துச்சு உன் வாழ்க்கையில்?
நீ இவ்வளோ நாளும் ஃபெயில் மார்க் வாங்கிட்டு இருந்த, இப்போ எல்லா சப்ஜெக்ட்லேயும் என்ன வாங்குற, நல்ல மார்க் வாங்குறையே, இது எப்படி நடந்துச்சு? பாஸ்டர் சொல்லுவாங்க, அது வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு யோசிக்கிறேன், அது வரைக்கும் என் முடி எப்படி இருந்துச்சு, நேராக குத்துறாப்பில் இருக்குமா. சரி, நான் பார்த்தது கிடையாது, சொல்லுவாங்க நேரம் குத்துறாப்பில் இருக்குமா. ஆனால் இயேசுவுக்கு என்னைக்கு ஒப்பு கொடுத்தாங்களோ அன்னையிலேருந்து முடியே பணிஞ்சு போயிட்டான். யோசிச்சு பாருங்க, பழையவைகள் பழைய சுபாவம். அப்போ அந்த லெக்சரெல்லாம் சொன்னாங்களாம், எப்பா அந்த இயேசுவை விட்டுறாதப்பா, அந்த இயேசுவே பிடிச்சிக்கோ, நீ நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்ட, நல்ல மகனாக நல்ல பையனாக மாற ஆரம்பிச்சிட்ட, அதனால தான் அந்த இயேசுவை விட்டுறாதப்பா அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது, நம்முடைய மனசு மாறும்போது, இவ்வளோ நாள் நான் உலகத்துக்கு அடிமையாக இருந்தேன், இவ்வளோ நாள் பிசாசுக்கு அடிமையாக இருந்தேன், ஃப்ரெண்ட்ஸோடு கூட சேர்ந்து அவர்கள் சொல்லுகிற காரியங்களெல்லாம் செய்து கொண்டு வந்தேன். ஆனால் இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது இந்த உலகம், பிசாசு, பாவம் எல்லாம் பின்னால் போயிடும். முன்னால் யார்? சிலுவை மாத்திரம். இயேசுவே நம்முடைய சிலுவை யோசிச்சு பாருங்க. பிரதர் ஜீவானந்தம் அவங்க வர்ற சமயத்தில் தான், அவங்க வீட்டில் பாஸ்டருடைய வீட்டில் தங்கின சமயத்தில் தான் அந்த பாஸ்டர் பிரதர் ஜீவானந்தம் அவங்க கேட்டாங்க, நீ நேற்று நடந்த கூட்டத்துக்கு வந்தியான்னு கேட்கும்போது போகலையா, இன்றைக்கி வரணும். அன்னைக்கு போன சமயத்தில் நான் யோசித்து பார்த்தபோது, நம்ம ஆண்டவர் நம்மை குறித்து எவ்வளோ பெரிய திட்டம் வச்சுருக்காரு பாருங்க. யாராவது யோசிச்சிருப்பாங்களா? சின்ன கிராமம்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் ஆண்டவர் நம்முடைய பாஸ்டரை சந்தித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி எவ்வளோ தூரம் அநேகருக்கு சரி, உலகெல்லாம் போகிறது பெரிய காரியம் இல்லை, எத்தனை ஆத்மாக்களுக்கு ஆண்டவர் பயனுள்ள பாத்திரமாக வைத்திருக்கிறாரே. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுக்கும்போது பழையவைகள் எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பி ஒரு புது சிருஷ்டியாக ஆண்டவரை பின்பற்றும் போது நான் நல்லா விசுவாசிப்பேன், ஆண்டவர் நான் உலக தோற்றத்திற்கு முன்னே, தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே நம்ம என்னெல்லாம் கிரியை செய்யணும்ட்டு எழுதி வச்சுருக்கார், ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சுருக்கார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவரே நான் உமக்கு அடிமை என்று சொல்லி அவரது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமோ அதன்படி ஆண்டவர் நடத்திக்கிட்டே வருவார். ஹல்லேலூயா. மனம் திரும்பும்போது பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, சிந்தனை புதிதாயிரும். இவ்வளோ நானும் உலகத்துக்கும் மாம்சம் விரும்புகிற காரியத்தை செய்தவங்க என்ன சிந்தனை? ஆவியின் சிந்தையின்படி நடக்க ஆரம்பிப்பாங்க. ஆவியின் சிந்தை என்னது? ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு வாஞ்சை இருக்கும், வேதத்தை வாசிக்கிறதுக்கு வாஞ்சை இருக்கும், ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுறதுக்கு வாஞ்சை இருக்கும், பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு வாஞ்சை இருக்கும். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நட ஓட பாவனை மற்றவர்களோடு பழகிற காரியம் எல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்கள் யாருக்காவது ஜெபம், பாஸ்டருக்காக ஜெபம், அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க, அடுத்த செவ்வாய்க்கிழமை நைட்டு வருவாங்க. ஆனால் ஏஜிஐயில் பொறுப்பாக இருந்து செய்கிறவங்க நம்ம பாஸ்டர் தான். சரியாக அந்த கான்ஃபரன்ஸ் நடப்பதற்கு அவசியமான சகல வழிகளையும் நல்ல ஞானத்தையும் ஆலோசனையும் ஆண்டவர் கொடுக்கும்படியாக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ மனம் திரும்பும்போது எல்லாம் புதிதாக மாறுகிறது. அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் 16 முதல் 19வது வசனத்தை வாசிங்க. பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகிய அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்த போது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்களே அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தைக்காரர்களே அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து
50,000 வெள்ளி காசாக கண்டார்கள். என்ன நடந்துருச்சுன்னா, ஆதி திருச்சபையில் ஒரு சில ஸ்கேவா என்று சொல்லிய ஒரு மனுஷனுடைய ஒரு மந்திரக்காரனுடைய மகன் என்ன செய்தாங்க, அவங்க பிசாசை துரத்துனாங்க. இந்த பேதுரு, யாக்கோபு, இந்த இவங்கெல்லாம் பவுலெல்லாம் பிசாசை துரத்துறதை பார்த்தோன்னா அவங்களும் பிசாசை துரத்த ஆரம்பித்தாங்க. பிசாசுக்கு நம்மளை யாருன்னு தெரியும், நல்லா தெரியுமா அவங்களுக்கு? பிசாசை துரத்தின உடனே அந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த துரத்த வந்த அந்த ஸ்கேவா என்ற மனுஷனுடைய பிள்ளைகளை அவன் என்ன செய்தானா, அடித்து உடுப்புகளை எல்லாத்தையும் கிழித்து போட்டதுனால அவங்க ஓடி போயிட்டாங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? பிசாசு பிடிச்ச மனுஷன், எனக்கு இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும், நீ யாரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே தேவ வசனம் அந்த ஊர் முழுசும் நல்லா பரவிட்டு, 17வது வசனத்தில் வாசிக்கும்போது வசனம் எல்லா இடத்திலும் பரவிட்டு எல்லாருக்கும் இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. எல்லாரும் என்ன செஞ்சாங்க, நம்ம தெரியாமல் கூட இந்த கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, வேலை செய்யக்கூடாது என்று சொல்லி பயம் அடைந்தார்கள். 18வது வசனத்தில் அவர்கள் செய்கையெல்லாம் வந்து அறிக்கையிட்டார்கள். 19வது வசனத்தில் மந்திரவாதிகள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய புஸ்தகங்களெல்லாம் கொண்டு வந்து சுட்டரித்து போட்டார்கள். ஹல்லேலூயா! நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. நம்ம சென்னை பட்டணத்தில் எல்லா நேரங்களிலும் ஒரு பாயிண்ட் நீங்கள் கூட்டணும். ஆண்டவரே, எங்களுடைய பட்டணத்தில் இருக்கிற மந்திரவாதிகள் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவே தெய்வம் என்று கண்டுகொள்ள, அவர்கள் நம்பி இருக்கிற ஜாதக புஸ்தகம், இதெல்லாம் ஜாதக புஸ்தகம்லாம் வீட்டில் வச்சுருக்கக்கூடாது. ஜாதக புஸ்தகம்லாம் தப்பு, சரியா? ஜாதகம் எழுதக்கூடாது, பிள்ளைகளுக்காக ஜாதகம் எழுதக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை, பரலோகத்தில் உங்களுடைய சித்தம் நிறைவேறது போல எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிறைவேறட்டும். ஆண்டவர் நிறைவேற்றுவார். அவர் உண்மையுள்ள ஆண்டவர். நம்முடைய குடும்பங்களுக்கு ஏற்ற துணைகளை, பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கொடுப்பார். இந்த மந்திரவாதிகள் அவருடைய புஸ்தகங்கள் எல்லாம் கொண்டு வந்து சுட்டரித்து போட்டார்கள். கர்த்தருடைய தேவ வசனம் 18வது வசனத்தை வாசிக்கிற பொழுது தேவ வசனம் எல்லா இடங்களிலும் என்ன செய்துச்சான், பரவிட்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா! நம்ம பட்டணத்தில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியம் நடந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வட்டாரங்கள் யாராவது மந்திரம் செய்கிறவங்க இருந்தாங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அந்த வெள்ளிக்கிழமைகளில் இந்த வேப்பிலையை வச்சு அடிக்கிறவங்க யாராவது இருந்தால் அந்த இடத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த இடத்துல வருகிறவர்களுக்கு ஒரு காரியம் நடக்கக்கூடாது. அந்த மந்திரியில் மந்திரவாதிகள் அவர்கள் என்ன செய்யணும், ஆண்டவரால் தொடப்படணும். நம்ம தேசத்திலும் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்யணும், ஆண்டவர் செய்யணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சந்தித்த ஒரு சில பாவிகள், லூக்கா 7வது அதிகாரம் 48, 49வது வசனத்தில் இயேசு ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவர் ஆகாரம் புசிப்பதற்காக உட்கார்ந்திருக்கும் போது அந்த ஊரிலே இருந்த ஒரு பாவியான ஒரு மனுஷி, அவள் பேரே போடலை, ஆனால் அவளுக்கு பேரை என்ன கொடுத்துருக்காங்க, பாவியான மனுஷி. இயேசு பரிசேயருடைய வீட்டில் அவர் சாப்பிட வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட முன்னால காலத்தில் போல யார் வீட்லேயும் போய் யாரும் சாப்பிடலாம் போல், கதவு திறந்து தான் கிடக்கும் போல். எனக்கு தெரியலை, இங்கெல்லாம் யாரும் நம்ம கெஸ்ட்டாக கூப்பிட்றோமோ அவங்க தான் வீட்டுக்குள்ளே வர முடியும். எல்லாரும் போகலாம் போல். இயேசுவோடு கூட சேர்ந்து இவளும் போகிறான். இவன் போய் என்ன செய்கிறா, நீங்கள் முழுசும் வாசி பார்க்கும்போது அவள் இயேசுவுக்கு பின்னால் நிற்கிறான். பின்னால் நின்று கண்ணீர் விட்டு, அவளுக்கு ஊரார் எல்லாரும் ஒரு பெரிய ஸ்டாம்ப் குத்திருக்காங்க. அவள் யார், பாவியான மனுஷி. ஆனால் அவள் எங்கே வர்றா, இயேசுக்கிட்ட பின்னால் நின்று அழுகிறா. அப்புறம் முன்னால் வந்து அவருடைய பாதத்தண்டையில் பரிமள தைலத்தை பூசி தன்னுடைய தலை முடியினால் அவருடைய பாதத்தை அவள் துடைத்து முத்தமிடுகிறாள். உடனே யார் அவரை சாப்பாட்டுக்கு அழைத்திருக்கிற அந்த பரிசேயர், இந்த பொம்பளை யாருன்னு தெரிஞ்சிருந்தா இயேசு தொட விடுவாரா? அவளே அளவு பயங்கர பாவி, எல்லாருக்கும் தெரியும் இவன் அந்த ஊரில் பாவியான ஸ்திரீ. அவளுக்கு பேரே பாவியான ஸ்திரீ தான், பேரே கிடையாது.
ஆனால் அப்படிப்பட்ட அந்த மனுஷிய இயேசு என்ன செய்கிறார்? தன்னுடைய பாதத்தை தொடுறதுக்கு விடுறார், பாதத்தை முத்தமிடுகிறதுக்கு விடுகிறார். முத்தமிடும்போது அவருடைய கண்ணீரை காண்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அடுத்த வசனம் 49வது வசனம் இருக்குதுல்ல, அப்பொழுது கூட பந்தி இருந்தவன் பாவங்களை மன்னிக்கிற இவர் யார் என்று தங்களுக்குள்ளே சொன்னு கொண்டார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? எந்த மனுஷனையும் புறம்பே தள்ளுவது இல்லை. நம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. எவ்வளோ பெரிய பாவம் செய்திருந்தாலும், துரோகங்கள் செய்திருந்தால் இயேசுவினிடத்தில் வந்தால் ஏன் அவர் நமக்கு இடம் கொடுக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரிப்பதுக்கு தான் இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களை சுமந்த கிருபாதார பலி, பாவ நிவாரண பலி இயேசு மாத்திரம்தான். அவர் தான் இந்த உலகத்தில் தெய்வம் மனுஷ ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் 33 வருஷம் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நேரத்தில் சிலுவை மரணத்தின் மூலமாக, அதாவது அவர் தம்மை தாழ்த்தினார். மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். உலகத்திலேயே ரொம்ப மோசமான மரணம் எது தெரியுமா? சிலுவை மரணம். அதை நமக்காக எடுத்துக்கொண்டார். நம்ம எல்லா அக்கிரமங்களையும் சுமந்தார், நோய்களை சுமந்தார், பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்படியா. ஆனால் ஒரே ஒரு காரியம் எதிர்பார்க்கிறார், அவருடைய பாதத்தை தேடி நம்ம போகணும். தூரத்தில் இருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஸ்திரீயை போல ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பாவத்துக்காக மற்றவங்கள்லாம் நம்மளை தப்பிதமாக பேசினாலும் இயேசுவின் பாதத்தை மாத்திரம் நம்ம பிடித்து கொண்டால் நமக்கு ஆண்டவர் நம்மை பார்த்தும் என்ன சொல்லுவார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நம்ம ஏற்றுக்கொள்கிற தேவன். நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் முந்தின பாவத்தை செய்த அந்த வாழ்க்கை வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் வரணும். அதை தான் பேதுரு அந்த ஆதி திருச்சபையில் பிரசங்கம் பண்ணும்போது, அந்த பாவ மன்னிப்புக்கு என்று நீ பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாயா, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாயா, நீ அடுத்தபடியே என்ன செய்ய? ஞானஸ்நானம் எடு. ஞானஸ்நானம் எடுக்காதபடி என் புருஷன் ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். என் மாமியார் என்னை திட்டுறாங்க, பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் சொல்கிறாங்க, நீ ஞானஸ்நானம் போய் தெரியாமல் எடுத்துடாதம்மா, எடுத்துட்டேன்னா அந்த கோயிலுக்கே நீ போயிட்டு தான் உன் பிள்ளைக்கு திருமணம் நடக்காது. நான் சொல்கிறேன், திருமணம் எத்தனையோ குடும்பங்களில், அப்படிப்பட்ட குடும்பங்களில் திருமணம் நடந்ததற்கு நான் சாட்சி. ஆண்டவர் எத்தனையோ பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டான். தைரியமாக என்ன செய்யுங்க? பாவம் மன்னிப்புக்கு என்று ஞானஸ்நானம் எடுங்க. 2வது, பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம வழி நடத்தக்கூடிய ஆவியானவர், நம்ம ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர், பாவத்தை குறித்து, நீதியை குறித்து நியாய தீர்ப்பை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர், நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவர், இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைப்பூட்டுகிற ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிற ஆவியானவரும் அவர்தான். ஹல்லேலூயா. ஆகையால் பரிசுத்த ஆவியானவரின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொள்ளும் போது ஆவிக்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கையில் நடக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கட்டளையிடுவார். ஆகையால் ஆண்டவர் சமூகத்தினில் வரணும், நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். ஒரு சமாரிய ஸ்திரீ இயேசுவை சந்தித்தா. மத்தியான வேளையில் சந்திக்கும் போது அவர் தண்ணி எடுக்கிறதுக்கு அவள் வந்ததுக்கே காரணம் என்னென்னா, மத்தியான வேளையில் யாரும் வரமாட்டாங்கன்ட்டு அவன் வர்றான். ஆனால் யார் உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்கா? அந்த கிணற்றின் அருகே இயேசு உட்கார்ந்து, யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இயேசு உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்கா. யாருக்காக காத்துட்ருக்கா? இன்னைக்கு ஒரு ஸ்திரீ வரப்போகிறான். அவள் தன்னை குறித்தே பலவிதமான பாவ வாழ்க்கைக்கு விற்று கொடுக்கப்பட்டவள். ஆனால் அந்த ஸ்திரீ வரப்போகிறாள். ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பார்த்த உடனே அப்படி தான் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணணும். பார்க்கும்போது அவங்கள பார்த்து, நான் நேற்று இந்த ஏர்போர்ட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு கம்பெனியினுடைய
அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுகிற அறிமுகப்படுத்துகிற ஒரு சிஸ்டர், ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும் நின்று அதை அட்வர்டைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்து நான் பார்க்கும்போதே யோசனை, இப்படி நம்மெல்லாம் சுவிசேஷத்தை சொன்னோன்னா வர்றவங்கள விடவே மாட்டேங்கிறாங்க. வந்த உடனே அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? அந்த சிஸ்டர், பிரதர்ஸ்னாலும் சரி சிஸ்டர்ஸ் நல்லா சிரிக்காங்க. சிரித்த முகத்தோடு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேச்சுக்கு அவங்க தவறியே போகாத அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு அவங்க அது எதுக்காக பண்ணுறாங்கன்றதெல்லாம் எனக்கு புரியலை. ஆனால் பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தேன். நிறைய பேருக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பிரதரும் நிற்காரு, அதே போல் அந்த கம்பெனிக்கு சேர்ந்தவங்க போல். ஆனால் பேசும்போது அவங்க சிரிக்கிற சிரிப்பு, அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படி நம்ம சுவிசேஷத்தை சொல்லணுமே, ஆட்களை விட்டுறக்கூடாது. ஆட்களை விடாதபடிக்கு அவங்ககிட்ட நல்லா சிரித்து இயேசுவை பற்றி நம்ம எப்படியாவது அறிமுகப்படுத்தணுமேன்னு அங்கே உட்காந்து யோசிக்கிட்டு இருந்தேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இயேசு இந்த சமாரிய ஸ்திரியை பார்க்கும்போது என்ன கேட்குறாரு? அவள் தண்ணி கூட கொண்டு வந்ததுனால எனக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இயேசு அவள் சொல்கிறா, தண்ணி குடிக்கிறதுக்கு ஏன்ட்ட நீ தண்ணி கேட்டிருந்தா நான் என்னத்தை கொடுத்துருப்பேன்? ஜீவ தண்ணீரை கொடுத்தேன். ஜீவ தண்ணீரை கொடுக்குறது உங்கள் கையில் என்னது? பாத்திரமாக இருக்குது. இந்த தண்ணியும் ஆழமாக இருக்குதே, இந்த கிணறும் ஆழமாக இருக்கிறதே, எப்படி தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள்? எங்களுடைய பெரியோர்களை விட, எங்களுடைய முன்னோர்களை விட நீ சொல்லுகிற நீ பெரியவரோ அப்படின்னு சொல்லி பேசுகிறான். அப்படி தான் பேசுவாங்க. மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி பாருங்கள். பாரம்பரியமாக நாங்கள் பின்பற்றுறோம். எங்கள் வீட்டுக்குள்ளேயே கோயில் இருக்குது. இந்தந்த காரியங்கள்லாம் எங்கள் பட்டணத்தில், எங்கள் கிராமத்தில் நாங்கள் செய்திருக்கோம். பாரம்பரிய கட்டுகளை மேன்மைப்படுத்துகிற ஜனம் இருக்கும். அப்போ திரும்ப இயேசு யார் என்ன சொல்கிறாரு? அதுக்கு பிறகு அதை பற்றி பேசலை. என்ன சொல்கிறாரு? உன்னுடைய புருஷனை கூட்டிகிட்டு வா. உடனே அவள் சொல்கிறான், எனக்கு புருஷன் இல்லை. உடனே இயேசு சொல்கிறார், ஆமாம் புருஷன் இல்லை தான், நீ சரியாக தான் உண்மையாக தான் சொல்கிறேன். நீ 5 பேர் புருஷனோடு கூட வாழ்ந்த, இப்போவும் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற அந்த புருஷன் உன் புருஷன் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தையும் முடிவையும் பார்க்கிறவர் ஒருவர், அவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. உடனே சொன்ன உடனே தான் அவன் யாருன்னு சொல்கிறான்? தீர்க்கதரிசின்னு சொல்கிறான். நம்மளும் என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தருடைய ஊழியத்தை, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுறதுக்கு அந்நிய பாஷைகளை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒரு ஆத்மாக்கிட்ட நான் பேசும்போது, ஆண்டவரே ஆவியானவர் அவர்களுக்குள்ள கிரியை செய்யணும். ஒரு லிதியாளின் இருதயத்தை திறந்தது போல் அவங்க இருதயத்தை திறந்து கொடுக்கணும். அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யணும். அவளுடைய வாழ்க்கையை சொன்ன உடனே நீ தீர்க்கதரிசியான்னு கேட்குற. தீர்க்கதரிசின்னு சொன்ன பிறகு தான் அந்த 4வது அதிகாரத்தில் அந்த ஒர்ஷிப்பை பற்றி, ஆராதனை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். எல்லா இடங்களிலும் கர்த்தரை ஆராதிக்கிற காலம் வருது. உண்மையோடும் முழு இருதயத்தோடும் ஆவியோடும் ஆராதிக்கணும்னு சொல்கிறார். உடனே அவன் என்ன கேட்குறா? நீ தான் மேசியாவா? ஆமான்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறா? தன் குடத்தை அந்த கணத்தண்டை வந்து விட்டு பட்டணத்துக்கு நேராக ஓடி அந்த சமாரியா பட்டணத்தில் ஒரே ஒரு செய்தி கொடுக்குறான். என்ன செய்தி? வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. இயேசுவை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்ல, வந்து பாருங்கள். என் வாழ்க்கையை சொன்ன ஒருவர் இருக்கிறார், வந்து பாருங்கள். நம்ம சபையை பார்த்து சொல்ல முடியுமா? மற்றவங்களை பார்த்து எங்கள் சபைக்கு வந்து பாருங்கள், எங்கள் பாஸ்டருடைய செய்தியை கேட்டு பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும், உங்களுடைய கவலைகள் மாறும், உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார்ன்றது தான் இந்த சமாரிய ஸ்திரீ சொன்ன ஒரு சுவிசேஷத்தின் ஒரு செய்தி. அந்த சுவிசேஷத்தை செய்தி சொல்லும்போது ஒரு பேரை அங்கே ஒரு ஆளாக வந்துச்சு. இப்போ பாஸ்டர் அடிக்கடி ஜெபம் பண்ணுற ஒரு ஜெபம் என்னென்னா, நம்ம சபைக்குள்ளே நியூ கமர்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டாங்க. நியூ கம்மர்ஸை யார் கூட்டிகிட்டு வருவோம்? நீங்கள் தான் கூட்டிகிட்டு வரணும். நீங்கள் தான் மக்களோடு இருக்காங்க. நாங்கள் சபைக்கு மேலே தான் உட்காந்துருக்கோம். சரியா? நீங்கள் தான் வெளியே இருக்கிறீங்க, கூட்டிகிட்டு வரணும். அப்போ முழு பட்டணமும் யாரை பின்பற்றிட்டு? இந்த ஆசாரி, அந்த சமாரிய ஸ்திரியை பின்னால் வந்து 3 நாள் தேவனுடைய வசனத்தை கேட்டபோது அவங்கெல்லாம் சொன்னாங்க, நீ சொன்னதுனால நான் வரலம்மா, நாங்களே வந்து என்ன செய்தோம்? அவருடைய வார்த்தையை கேட்டோம், அவர் உலகத்தின் இரட்சகர் என்று சொல்லி அறிவிக்க ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.